எத்தனை நாட்களாக எத்தனை மாதங்களாக விவசாயி, நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயி, உலகத்துக்கெல்லாம் உணவளித்த விவசாயி டெல்லியில போராடி கொண்டிருக்கிறார். அதற்கு வராத ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நடிகையினுடைய பிறந்தநாள் விழாவுக்கு சென்றார். நாட்டினுடைய சனநாயகம் இது, நடிகையினுடைய பிறந்தநாள். நம்ம இங்க ஒரு பெரிய கொடுமையெல்லாம் பார்த்துட்டு இருங்க. எந்த நாட்டிலாவது, எந்த ஊரிலாவது, எந்த அரசியல் வரலாற்றிலாவது ஆளுங்கட்சியை எதிர்த்து, ஆளும் கட்சியை, மத்தியில் ஆளுகின்ற ஆளும் கட்சியை எதிர்த்து வேறொரு மாநிலத்தில் ஆளுகின்ற அதே கட்சியை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி உண்ணாவிரதம் எந்த உலகத்துல கேள்விப்படுறீங்களா? மேகதாதுல அணை கட்டாதீங்க என்று தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நல்லா இருந்தார். அந்த மனுஷன் காக்கி பேண்ட் காக்கி சட்டையும் போட்டுக்கிட்டு அப்படியே ஐபிஎஸ் அதிகாரி மாதிரி வந்து காரை விட்டு இறங்கினார். எல்லாரும் கையெடுத்து சல்யூட் அடிச்சாங்க. இப்ப காமெடி பீஸ் ஆக்கி தோல்ல ஒரு ஆட்டை போட்டு ஆட்டைய போறது முடிவு பண்ணிட்டான். இத கேட்டா எங்க வந்து விமர்சனம், என்னது விளையாட்டா இது? மத்தியில பிஜேபி ஆளுது, அதுகிட்ட சொல்றாராம் எங்க என்னன்னு மேகதாதுல அணை கட்டாதீங்க கர்நாடகாக்காரங்க சொல்லுங்க. கர்நாடகால யார் ஆள்றா? இதே பாரதிய ஜனதா கட்சி. இங்க யார் போராட்டம் பண்றா? இதே பாரதிய ஜனதா கட்சி. உங்க நாடகத்துக்குலாம் அளவு கிடையாதா? உங்க கட்சி என்னன்னு சொல்றது? நாங்க என்னன்னு சொல்றது? நல்ல வார்த்தை எதுவும் கிடைக்கல. அதை விட கேவலமான வார்த்தையில உங்களுக்கு திட்ட விரும்பல. அதனால அமைதியா கடந்து போறோம். நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகிறார், அண்ணாமலை அண்ணன் சொல்றாரு, ஐயா வந்து மோடி அவர்கள் வந்து இந்த கொரோனா நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கிறார், அதனால்தான் அமைதியா இருக்கிறார், அதனால்தான் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க மாட்டார். 7 வருஷம் ஆகுது பதவியேற்று, இன்னும் பேட்டி கொடுத்ததே கிடையாது. அவரா ஒரு கோச்சு கட்டி அவரே குற்றவாளி கூண்டுல உட்கார்ந்துருக்காரு. தெரியுது அவருக்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டா குற்றவாளி கூண்டுல போய் உட்கார்ந்துருக்கிறார். ஏன் அவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறாரு? என்ன ஆச்சு ஐயா மோடி அவர்களுக்கு அப்படின்னு கேட்டா, மக்களின் துயரத்தில் பங்கு கொள்கிறேன், அதனால தாடி வளர்க்கிறேன். எங்க ஒரு நாட்டினுடைய பிரதமர் உயிர் வளர்க்கலாம், பயிர் வளர்க்கலாம், மக்களுடைய வயிறு கூட வளர்க்கலாம், மாறாக வேற ஒன்றை எதையோ வளர்த்து கொண்டிருக்கிறார். நீங்களே அதுக்கு பேர் வச்சுக்கீங்க. என்ன சொல்றாரு? நான் கடலுக்கு போகும்போது பணம் கட்டிட்டு போங்கிறார். எதுக்கு? கடல் இந்திய நாட்டினுடைய சொத்துங்கிறார். இவர் ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் போகும்போது எங்களுக்கு பணம் கட்டிட்டு போங்க, நாடாளுமன்றம் மக்களோட சொத்து, பணம் கட்டிட்டு போங்க, கவுண்டர் நாங்க ஓபன் பண்றோம், நீ கடலுக்கு டோல்கேட் போடுறீங்களா? நான் நாடாளுமன்றத்துக்கு நாங்க டோல்கேட் போடுறோம், நீ போறதே இல்ல. சரி ஏர்போர்ட்டுக்கு நீ அப்படித்தானே ராசா போற, நீ வெளிநாடு தானே பாதி நாளா இருக்கிற. ஏழை தாயின் மகன் 7 லட்சம் ரூபாய்க்கு உடையிற ஏழை தாயின் மகன். எவ்வளவு மோசமான நிலைப்பாடு இருந்தா இவர்களுக்கு தான் உங்களுடைய வாக்கு. தமிழ்நாட்டில் இந்த பாரதிய ஜனதா கட்சியை, இந்த கொடுங்கோல் ஆட்சியை காலொன்ற செய்தவர் மதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் அவர்கள். ஆனால் எங்களை சொல்கிறார்கள், நாம் தமிழர் கட்சியை ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி வந்துருமா? நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டா நாம் தமிழர் கட்சி தான் வரும். ஏன்? நாங்க ஒரு ஆள் தான் பச்சோந்தித்தனமா இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள் மாறாம, இவன் 1000 கோடி கொடுப்பானா அவன் 1000 கோடி கொடுப்பானா நிக்காம, எது சாதி ஓட்டு எது மத ஓட்டுன்னு பார்க்காம, இனத்துக்கான அரசியல், தமிழ் இனத்துக்கான அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல், இந்த மலைகளுக்கான அரசியல், இந்த கடலுக்கான அரசியல் என்று நிர்ணயிக்கிறோம். யார் அப்ப விட்டு கடலுக்கு நீ கப்பம் கட்ட சொல்ற? யார் அப்ப விட்டு கடலுக்கு நீ கப்பம் கட்ட சொல்ற? நாங்கள் பாதுகாத்து வைத்த கடல், காலங்காலமாக நாங்கள் பாதுகாத்து வைத்த கடல். எந்த ராணுவத்தை நீ கொண்டு வந்து கடலோர நிப்பாட்டி இருந்த? சீனா நினைச்சுன்னா வந்துருக்க மாட்டாங்களா? ஸ்ரீலங்கா சண்டை போட்டிருக்காதா? இந்த பக்கத்துல 10 வேற நாடுகள்லாம் வந்து நிக்காதா? எந்த ராணுவத்தை நீ அனுப்புன? எந்த ராணுவத்தை? 200 நாட்டிகள் மைலுக்கு மேல எங்களுடைய விமானம் பறக்காதுன்னு சொன்ன உலகத்தினுடைய 2வது பெரிய ராணுவம் விமானப்பட போக முடியாதுன்னு சொன்னீங்க. ஒக்கி புயல் மிதந்த மீனவர்களை உசுவான மீட்டு தர முடியல, அவர்கள் உடலையாவது மீட்டு கொடுங்கன்னு கேட்டோமே. இதுக்கான துப்பற்ற அரசுதான் கடலோர மக்களுடைய வளங்களை பாதுகாக்க போதும். நாட்டினுடைய பிரதமர் சுதந்திர தினத்தை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உரையாற்றுகிறார். இவ்வளவு நாளா கடல் வளத்தை பயன்படுத்தாம விட்டுட்டாராம். தெரியலையா? இவ்வளவு காசு இருக்குன்னு தெரியலையா? இப்பதான் தெரிஞ்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்துறாங்களாம். இனிமே கடற்கரையை முழுமையாக நாங்கள் பயன்படுத்துவோம் என்கிறார். அடுத்தபடியாக உடனே சொல்கிறார்,
உலகமே எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒண்ணு. நாங்க எதிரே பார்க்கல, நீ மீண்டு வருவேன்னு எதிர்பார்க்கல. வந்துட்ட என்ன கேரகமோ, சத்தியமா ஓட்டு போடல இவிஎம் மிஷினாலதான், அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. வந்துட்ட நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகிறார், யார் எதிர்த்தாலும் இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். உலகமே வியந்து பார்க்கும் போதான் பார்க்கும். ஏன் இந்தியாவை 100 லட்சம் கோடிக்கு விலை பேசிட்டார். உலக நாடுகளே பார்க்கும். எப்படின்னா ஒரு நாட்டை ஒரு மனுஷன் விற்க முடியும்? எந்த நாடு ஏழா இருக்குதோ அந்த நாட்டுக்கு நம்ம போறோம், அவர்கள் கையில் தான் வாழ போறோம். இடையில சமீபத்துல எல்லாம் ஒரு கனவு, மீண்டும் வெள்ளக்காரன் ஆட்சியில வாழ்ற மாதிரி. அதாவது நல்லா இருந்தது. பாவி இந்த கொள்ளக்காரன் ஆட்சியில வாழ்றதை காட்டிடும். உரிமை என்று பேச முடியாது. எனக்கான சட்டத்தை நான் வரையறுக்கிற இடத்துல இல்ல. வரையறுக்க உங்கள் குடும்பத்தில் இருந்து யாராவது வந்தால் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த மாட்டீங்க. ஏன்? ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் யார் தருவா? ஏற்கனவே கொள்ளடிச்சு வச்சிருக்கேன் தான் தருவேன். இதே கொள்ளடிக்க போறவன் தான் தருவேன். நாங்க எப்படி தருவோம்? ஒரு சாதாரண குடிகள் பிள்ளைகள் அதிகாரத்தை மறுக்காது எப்படி அதிகாரத்தை நீங்க உட்கார முடியும்? எப்படி உட்கார முடியும்? நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார், அவசரமாக 19 சட்ட மசோதாக்கள் சட்டமாக்கப்படுகிறது. ஒரு நீதிபதி சொல்கிறார், சட்டத்தில் தெளிவில்லை, சட்டம் குறித்து விவாதிக்கப்படல, எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பல, மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்தல, ஆனால் இது சர்வாதிக்க முறையில் சட்டமாக நிறைவேற்றப்படுகிறது என்று உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆரை உமன்னுட்டு போகிறார். அப்படித்தான் இருக்கு இந்த அரசு.